இது லவ்வர்ஸ்க்கு உண்டான கார்ட் ரீடிங். உங்களோட லவ்வரை மைண்டில் நினச்சிக்கோங்க. நம்பர் 1 இல்லாட்டி நம்பர் 2 இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிட்டு இந்த மெசேஜை பாருங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டாக அவங்களோட கரண்ட் எனர்ஜிஸ் கூட கனெக்ட் ஆகும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிறதுக்கு அவர் உங்களுக்கு கிடைச்சதுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். இது ரெஸ்பெக்டுன்றது நார்மலாக எப்படி வேணாலும் பேசிக்கலாம். பட் அந்த மனசுக்குள்ள ஒரு ரெஸ்பெக்ட், இவங்க நமக்கு கிடைச்சது கிஃப்ட் அப்படின்னு இருக்கும்ல, அது கண்டிப்பாக நீங்கள் நினச்சிக்கணும். இது ஒரு சாக்ரட் யூனியன் மாதிரி இருக்குது. அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்காக ஒரு பொக்கிஷம் மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க லைஃப் லாங். ஸோ அந்த பொக்கிஷத்தை நீங்கள் எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் மரியாதை கொடுத்து வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை விட்டு விலகி போகாமல் உங்கள் கூட இருந்துக்குவாங்க. சில எமோஷனலி நீங்கள் ட்ரெயின் ஆகிறப்போ நீங்கள் ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் ஹர்ட் ஆகிற மாதிரி ரெஸ்பெக்ட் இல்லாமல் போச்சு அப்படின்னா இந்த இடத்துல பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பொக்கிஷம் மாதிரி நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். உங்களோட லவ் லைஃப்பில் உங்களோட பார்ட்னர் கூட கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி ஈஸியாக எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் லைஃப் ஒரு சைக்கிள் மாதிரி, இன்றைக்கி இது பிடிக்கும்னு சொல்லுவாங்க, நாளைக்கு அது பிடிக்கும்னு சொல்லுவாங்க, நாளைக்கு இது வேண்டான்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி நல்லா பேசுவாங்க, நாளைக்கு பேசவே மாட்டாங்க, பிளாக் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட லைஃப்பில் அண்டர்ஸ்டாண்டிங்கை க்ரியேட் பண்ணக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளோலையே நீங்கள் போங்க. நீங்கள் போயிட்டு இருக்க ஃப்ளோ ஃபைனலி உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி தான் அந்த பர்சன் நடந்துக்குவாங்க. ஸோ நீங்கள் இவங்க மேலே ஒரு ஹோப் வச்சு இது ப்ராப்பர்னு சொல்ல முடியாது, இது லவ்ல உண்டான சில தடங்கள் தான், இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் இந்த லவ்வை நம்ம கூட தக்க வச்சுக்க முடியும் அப்படின்றத உங்களோட மனசில் நினச்சி அவங்க கூட இருந்தீங்கன்னாலே போதும். இந்த லவ் லைஃப் கிரேட்டராக இருக்கும். தேங்க்யூ.